திரு பாக்கி, தேர்தல் பத்திரம் ரத்தாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய இந்த முற்றுகைக்கான செல்கின்ற போராட்டமாக இருக்கட்டும், இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்க? ஒன்று, முதல்ல நீங்கள் தேர்தல் பத்திரத்தை எடுத்துக்கிறேன் அல்லது விவசாயத்தை சரி, முதல்ல தேர்தல் பத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தீர்ப்பில் 3 விஷயங்கள், அதாவது 3 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, திருத்த சட்டங்கள். ஒன்றாவது கம்பெனி கார்ப்பரேட் ஆக்ட், ரெண்டாவது வருமான வரி சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தம், அப்புறம் 3வது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் திருத்தம். எனக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் ஆதரவு உண்டு, சில மறுப்பு உண்டு. உதாரணத்துக்கு என்ன, ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தேர்தல், இந்த பாண்டு எலெக்ஷன் தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, இதை ரத்து செய்யுது. அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை என்றது பரவலான குற்றச்சாட்டு, நியாயம். இப்போது அது வெளிப்படுத்தப்பட்டால் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாங்கிடுச்சு அது தெரியும், அது வேறு விஷயம். எந்தெந்த கட்சிகள் யார் யாரிடமிருந்து வாங்கினார்கள் அந்த விவரமும் தெரியும். ஒரு அரசியல் பார்வையில் வைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை விமர்சிக்கிறவர்கள் அதானி அம்பானிங்கிற ஒரு கோஷத்தை அடிக்கடி வைப்பாங்க. நான் அதை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அது வேறு விஷயம். இதே நான் வரேன் பாயிண்ட்டுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, முதலாளிகளே ஏற்றுக்கல, அது வேறு விஷயம். முதலாளித்துவ பார்வை விவசாய முதலாளிகளும் ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் வரேன். இதில் என்னன்னா, அம்பானி அதானிக்கு பாஜக மட்டும்தான் சலுகை செய்கிறது, பாஜக அம்பானி அதானி கிட்ட நன்கொடைகள் வாங்கிடுச்சின்னு சொல்கிறது தவறு. எல்லாருமே வாங்கியிருக்காங்கன்றது எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ வெளிப்படைத்தன்மையின் மூலம் கிடைப்பது என்ன பலன்? எல்லாரும் வாங்கியிருக்காங்க, இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு இல்லைன்னா இவங்கன்னா எதிர்கட்சிகள் பரவலாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, அப்போ மற்ற கட்சிகள் பேரை சொல்லலாம், சொல்லாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அம்பானி கிட்ட எவ்வளோ வாங்கினாங்க, அதானி கிட்ட எவ்வளோ வாங்கினது, அதுவும் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ முதலாளிகளிடமிருந்து பணம் வாங்குறது சிபிஎம் சிபிஐ உள்பட எக்ஸ்போஸ் ஆவாங்க. 1. 2வது, கருப்பு பணத்தை ஒழிக்கணும், அது எல்லாரும் சொல்கிறாங்க, நிச்சயமாக நடக்காது சார். என்னோடய யதார்த்த பார்வை, நான் சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஆட்சி, கடவுளே ஆட்சி பண்ணாலும் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமான்னு தெரியாது, ஊழலை ஒழிக்க முடியும், 100% ஒழிக்க முடியாது, குறைக்கலாம், அவ்வளோதான். மக்களுக்கு சுமை இல்லாமல் இருக்கணும், அது வேறு பக்கம். இதில் நன்கொடை கொடுக்குற நிறுவனங்கள் இவ்வளோ கொடுத்தாங்கன்னா அதுக்கு வருமான வரி சலுகை உண்டு. நண்பர் ராமசுப்ரமணியன் சார்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கிட்டேன், உண்டு என்று நான் அறியேன். அப்போ நான் முறையாக சேமித்த அல்லது நோன் சோர்சஸ் அறியப்படுகிற நிதி ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நான் வருமான வரி தாக்கல் செய்ய முடியும், வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ண முடியும். அதில் சலுகை பெறுவதற்கு அதுதான் வழி. இப்போ எந்த எதுவாக இருந்தாலுமே அப்போது இவன் இவ்வளோ 10 கோடி கொடுக்குறான், 20 கோடி கொடுக்குறான்னா அதுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் வந்துச்சு. ஓரளவு கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழியா இல்லையா, அதுதான் பார்வை. வருமான வரி அக்கௌண்டபிளாக வருதுங்கிறீங்க, அக்கௌண்டபிளாக வரும் அப்படிங்கிறது 1. 2வது, இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க தேவையில்லை என்பதில்லை. தேர்தல் ஆணையத்துக்கு நாம் தேர்தல் காலத்தில் வேட்பாளர்களை போட்டிடுறாங்கல்ல, அவங்களாம் பிரகடனப்படுத்துகிறாங்கல்ல, பல படோடமாக வருவான், எனக்கு ஒரே ஒரு வீடு, 1.5 கோடி வாடகை காரு, இப்படிலாம் கணக்கு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கும். அப்போ என்ன அதில் என்ன இருக்குது? அப்புறம் தேர்தல் காலத்தில் இவ்வளோ கைப்பற்றப்பட்டது, இவ்வளோ பணம் கைப்பற்றப்பட்டது, என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன்? நத்திங், ஒன்றுமே நடக்கலை. தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்தானே தெரிவிக்காட்டானே. நிதி வசூல் அரசியல்வாதிகள், நான் எல்லா அரசியல்வாதிகளையும் திட்டுறேன், விமர்சிப்பேன், கண்டிப்பாக செய்வேன். இவங்களோட பணப்பரிமாற்றம், பணப்பழக்கம் எல்லாமே எதுவுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஒரு வேட்பாளர், நான் நகைச்சுவையாக சொல்கிறேன், நகைச்சுவை அவர் நடத்தினார். ஒரு வேட்பாளர், ரொம்ப சாதாரண நிலையில் இருக்க வேட்பாளர், வேண்டுமென்றே 300 கோடி எனக்கு சொத்து இருக்குது, 200 கோடி எஸ்டேட் இருக்குலாம் பதிவு பண்ணார். அதையும் வாங்கிச்சு. அந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆணையம் அதை பதிவு பண்ணிச்சு, இவர் பிரகடனப்படுத்த சொத்து அப்படின்னு. அப்போ அதெல்லாம் எவ்வளோ ட்ரூ, எவ்வளோ உண்மைக்கு மாறாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் சகிச்சிட்ருப்போம், எல்லாம் டைஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோளாறு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. இது 3வது முக்கியமான சொல்கிறேன், இந்த டிரான்ஸ்பரன்சின்னு பேசுகிறது நமக்கு ஒரு ஃபேஷனாக போச்சு. மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, தனியார் நபர்களுக்கு, பயனாளிகளுக்கு, அதில் என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது? எந்த மாநில அரசாங்கம், எந்த அரசாங்கம் தகுதியின் அடிப்படையில் மகேஷ், அதில் ஒன்று சொல்கிறேன், எல்லா திட்டத்துக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறோமா? ஜன்தன் திட்டம் மத்திய அரசாங்கம் சில வங்கி கணக்கில் போடுறதுல அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குது.
எத்தனை திட்டங்கள் நான் ஒன்று சொல்கிறேன். பெரும்பான்மையான கிராமப்புற வங்கியின் மூலமாக தான் நடைபெறுகிறது. மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் தரப்படுகிற பணம் உரிய வகையில் அந்த பயனாளிகளுக்கு போய் சேருகிறது. மனசாட்சியை தொட்டு கேளுங்க. நான் எந்த கட்சியும் பாராட்டுறேன் தானே போகுது சார். இப்போ வங்கி கணக்குல சார் அக்கவுண்ட் தான் போறது. இப்போ அதுல தவறு ரொம்ப எப்போதுல எப்போதுல லிங்க்ட் எல்லாம் பேங்க் அக்கவுண்ட். எப்ப என்ன கேக்குறேன் 2-3 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு சார். அதாவது நரேந்திர மோடி அவர்கள் சில சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, நாங்க அப்ப இல்ல அவர் நண்பர் சொன்னார். நான் குறிப்பிட விரும்பல. முன்னாடி எல்லாம் ஏதோ கம்பெனிகள்லாம் எது வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடியவே முடியாது. அதுதான் நான் ஒரு வார்த்தை அந்த சொன்னேன். 7% சொன்னீங்க. அதாவது நோ அட் அ போர்ட் மீட்டிங் அப்படின்னு மீட்டிங்கில் ஒரு போர்ட் மீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணணும். எப்போவுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் சொன்னால் அது அட் அ போர்ட் மீட்டிங்னு இருக்கணும். அதை நீங்கள் நோட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுல அந்த இல்லை கிளாரிஃபிகேஷனாக சொல்கிறேன் சார். இது ப்ளீஸ், ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே கரெக்டாக எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. அதனால நோட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் யாருக்கு எவ்வளோ கொடுத்தோங்கிறதுல நாங்கள் சொல்லி ஆகணும். சரி, அப்படிலாம் இருக்கு. ஆனா இப்ப கிடையாது. இப்ப கிடையாது. இதுதான் டிரான்ஸ்பரன்சின்னு கேக்குறேன். இல்ல அது டிரான்ஸ்பரன்சி இல்ல. நான் தீர்ப்பு வந்த பிறகு இதெல்லாம் வெளிவரும் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். நான் வரவேற்கிறேன். இன்னொரு விஷயம் சார், நண்பர் டாக்டர் கலாநிதி அவர்கள் அழகாக சொன்னார். 55% ஏழைகளுக்கு ரேஷன் அரிசி போகிறது. ஆனால் 55% ஏழைகள், அதாவது ரேஷன் இருக்கிறாங்க, அப்ப வறுமையிலே இருக்கீங்கன்னா நல்லா லாஜிக்காக கேட்கிறார். இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு தருகிறீர்களே, அப்போ பெண்களெல்லாம் வறுமையில் இருக்கிறாங்களா? உரிமை தொகையில் 1000 ரூபா தர்றீங்களே, அப்போ பெண்களெல்லாம் வறுமையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடும்ல. பலன் இருங்க, மன்னிக்கணும் தயவுசெய்து. லெட் மீ கம்ப்ளீட் மை ஆர்குமெண்ட். கடைசியா வாய்ப்பு கொடுக்குறீங்க. கடைசி பேட்ஸ்மேனுக்கு 2 பால் போடுங்க கூட. நான் கேட்கறதுக்கு என்னன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, நலத்திட்டங்கள் கொடுப்பது நல்ல நோக்க எண்ணத்தோட சமூக பார்வையில் தரப்படுகிற திட்டங்கள். அதை எல்லாத்தையுமே ஏழை அத்தனை பேர் ஏழைகள் ஆயிட்டாங்களா அப்படின்னா அந்த லாஜிக் பொருந்தாதுன்னு சொல்ல வர, வேற ஒன்றும் கிடையாது. என்னுடைய 55 கோடி பேருக்கு 140 கோடி பேருக்குமே இலவச ரேஷன் கொடுத்தா கூட இந்தியாவை அத்தனை பேர் ஏழ்மை நாடான்னு அப்படி கன்சிடர் பண்ண முடியாது. அரசாங்கம் அந்த அளவுக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஜெனராசிட்டியை பறக்கணும். பாராட்டுறேன். மத்திய அரசாங்கம் தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் நெஞ்சார பாராட்ட தயாராக இருக்கேன். விவசாயிகள் பிரச்சனைகள் ரொம்ப நான் விவசாயிகள் பிரச்சனை பற்றி டீப்பாக தெரியல. ஆனால் நான் என் விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்சம் தெரியலங்கிறதுக்காக ஒன்று எடுத்து சொல்கிறேன். எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் பரிந்துரைத்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தவில்லை. சரி, அது ரைட்டு. அதான் கேட்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி சார், சிம்பிளாக ஒரு அரசியல் பார்வையில் கேட்குறேன். பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் சந்திக்குது. இது ஒன்றும் மற்ற கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் தான். வேண்டுமென்றே விவசாயிகள் மீது படையெடுப்பார்கள், போர் தொடுப்பார்களா? ஐயோ இது ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், நமக்கு ஓட்டு குறையும் அப்படிங்கிற அக்கறை இருக்கா? ஏன்னா பிஜேபி இஸ் 100% பாலிடிக்ஸ். தே பிளே 24/7 பாலிடிக்ஸ். 24 மணி நேரமும் 365 நாளும் அரசியல் நடத்துகிறோம். ஆகையினால அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கக்கூடும்னு நம்ம பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, போராடுறவங்க எல்லாருமே ஏழை விவசாயிகளை கலப்பை எடுத்துட்டா போராடுறோம். ட்ரோன் மூலமா கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க, ரப்பர் குண்டால சுடுறாங்க. நான் சொல்ல, அதாவது கரெக்டுங்க. எல்லாத்தையுமே நமக்கு உச்சப்படுத்தினோம்னா மாஞ்சோலையில் எடுத்துப்போம். கடந்த பல ஆண்டுகளை விவசாயிகள் நாராயணசாமி நாயுடு நடத்தின விவசாய போராட்டம் எல்லாமான சூழ்நிலை நடக்குது. இப்போ நடக்கிறதுக்கு வாங்க சார். இட் இஸ் நாட் கரெக்ட். நீங்கள் அந்த எப்போ மாஞ்சோலை எல்லாம் பற்றி பேசிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ட்ரோனை வச்சு சார், இன்னைக்கு நவீனமான ட்ரோனை வச்சு நீங்க கண்ணீர் புகை விடுறீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வராங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்னு சொல்லலையே, பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காங்க. ட்ரோன்ல கண்ணீர் புகை கொண்டு வீசுறது பாகிஸ்தான் எல்லையிலையோ சீனா எல்லையிலோ இல்ல, சண்டிகருக்கும் டெல்லிக்கான எல்லையில. கண்ணீர் புகை வீசாத அரசாங்கம் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். புத்தர் கேட்குற மாதிரி யார் வீட்டில் இறக்கலையோ அவங்க வீட்டில் இது எள்ளு கொண்டு வாங்கன்னு ஒரு கதை படிச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரோன், அதாவது இது மாதிரி தாக்குதல் நடத்தாத ஒரு அரசாங்கத்தை காட்டுங்க. இல்லை, அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன், பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை, முடியாது அப்படின்னு கதவை அடைக்கலையே. 3 வாட்டி பேசி 3 வேளாண் சட்டங்களை உடனடியாக கைவிட்டது இதே அரசாங்கம். இல்ல உடனடியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். உடனடியாக திரும்ப பெற்றது இல்ல. அது மாதிரி 1.5 ஆண்டு கால போராட்டம் கிட்டத்தட்ட 200 பேர் இறந்திருக்காங்க. இவர் நமக்கு பாக்கிக்கு அடிப்படையில் சில விஷயங்கள் தெரியலன்னு அவர் ஆனஸ்டாக அவர் பேசுனதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். 2014 பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவில் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ரிப்போர்ட், அதாவது காஸ்ட்டு ப்ளஸ் ரெண்ட், அதாவது லீஸ் ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது இன்ட்ரெஸ்ட் மொத்த உற்பத்தி செலவில் இருந்து 1.5 மடங்கு, அது அதோட
இதை எடுத்துட்டு அதுக்கு மேலே 50% அப்படிங்கிறத சொன்னது. இதை வந்து 2014 ப்ராமிஸ் பண்ணது யார்? பிஜேபி. ஆனால் இப்போ அதை தான் அவங்க கேட்குறாங்க. நான் ஒன்றும் அதிகமாக கேள்வி 50% 100 மாற்றுன்னு சொல்லலை. இந்த சொன்னதை செய்யுங்கங்கறாங்க. சொன்னதை செய்யுங்க. 10 வருஷம் ஆச்சேப்பா இதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ட்ரோன் மூலமாக நீங்க வந்து கண்ணீர் புகை விடுவீங்களா? சரி, பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தினம் ட்ரோன் கண்ணீர் குண்டு வீசுவேன், முடிஞ்சா வெடி குண்டு வீசுவேன் சொல்றாங்க. சார் பாண்டியன் ஒரு விவசாயி பலர் மருத்துவமனையில சிகிச்சை பெறாங்க. ஒரே ஒரு மரியாதைக்குரிய பிஆர் பாண்டியன் கூட ஆப்டிமிஸ்டிக்கா முடிச்சார். 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நல்ல முடிவு வரும் என்று நம்பிக்கையோடு இருப்பேன். நாமளும் நம்பிக்கையோடு இருப்பேன். எல்லாத்தையுமே பெசிமிஸ்டிக்கா பார்த்துட்டு இருந்தா என்ன பலன் அப்படின்றது தான் என்னோட பார்வை. தொடர்ந்து